நீங்கள் வெற்றிகரமான ஊடகவியலாளராக ஓர் வாய்ப்பு உங்கள் பேரலை முன்னெடுப்பில் ஆழி அகாடமி வழங்கும் ஊடகத்துறையில் பணியாற்ற ஆர்வம் உள்ளவர்களுக்கான பொலிட்டிக்கல் ஜேர்னலிசம் வகுப்புகளின் வெற்றிகரமான 2 பேட்சுகளை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முன்னணி ஊடகவியலாளர்களின் நேரடி வழிகாட்டுதல்களுடன் மார்ச் முதல் 3வது பேட்ச் தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களை அறிந்து கொள்ளவும் உடனே பதிவு செய்து கொள்ளவும் டிஸ்கிரிப்ஷனில் ஆழி அகாடமி இணையதள இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், பிரதமர் மோடி கடந்த 2 வாரத்துக்குள்ள இப்போ தமிழ்நாட்டுக்கு 2 வாட்டி வந்துட்டாரு. பிரதமர் மோடியோட வருகைன்றது ஒரு முக்கியமா பார்க்கப்படுது. காங்கிரஸ்ல இருந்து இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. மோடியோட வருகை எப்படி பாக்குறீங்க? இந்த குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு தமிழ்நாடு அரசியல்ல பிஜேபி பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்ற ஒரு பேராசையில வராரு மோடி அவர்கள். ஆனா காங்கிரஸ்க்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இப்போ எங்க தலைவர் ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மணிப்பூர்ல இருந்து மும்பை வரைக்கும் நடைபயணம் போயிட்டு இருக்காரு. பாரத் ஜோடோ நியாய் யாத்திரா, இந்திய தேசிய நீதிக்கான பயணத்துல நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில அவர் கவனம் செலுத்த வேண்டிய மாநிலங்களாக வட இந்திய மாநிலங்கள் தான் இருக்கிறது. இன்னைக்கு இந்தியாவிலேயே தென்னிந்தியா வலுவாக இருக்கிறது. இந்த இந்தியா கூட்டணிக்கு, காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு வலுவாக இருக்கிறது. ஆனா வட இந்தியாவில் அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை. வட இந்தியாவில் உங்களுக்கு நம்ம பார்த்துருக்கோம். 2014 சரி, 2019 சரி, நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு அங்க குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், குறிப்பாக பீகார், குறிப்பாக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்ல பிஜேபி ஆளுமை செலுத்துறது பார்க்க முடியுது. அப்போ இந்த கூட்டணி அல்லது எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வேலை செய்ய வேண்டிய இடமாக வட இந்தியா தான் இருக்கிறது என்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களுடைய முழு கவனமும் வட இந்தியா நோக்கி தான் இருக்கிறது. அதனால தமிழ்நாடு நாங்கள் நெக்லெக்ட் பண்றோம், தமிழ்நாடு நாங்கள் இக்னோர் பண்றோம் நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. தமிழ்நாடு தேர்தலை ஒட்டி ஒரு வலுவான மாநிலமாக இருக்கிறது. நிச்சயமாக 40 தொகுதிக்கு 40 தொகுதி ஜெயிப்போன்றதுல எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்காது. இங்கே அதிமுகவோ பிஜேபிக்கோ செல்ஃப் எடுக்காது என்பது எதார்த்தமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு வட இந்தியாவில் உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அதனால ராகுல் காந்தியும், தலைவர் ராகுல் காந்தியும் மற்ற தலைவர்களும் மற்ற மாநிலங்களை கவனம் செலுத்தி இருக்காங்க. அப்படி நீங்க பார்க்கணும் அதை நினைக்கிறேன். ஆனா நீங்க சொல்றீங்க இப்போ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ கூட்டணிக்கு இழுபறி போயிட்டு தானே இருக்கு. தொகுதி பங்கீட்டுல ஃபர்ஸ்ட் 15 கேட்கறாங்க, 12 கேட்கறாங்க நியூஸ் வந்தது. அப்புறம் தனியா போட்டிடுறதாக செய்தி பார்த்தோம். இப்போ இப்போ 2 இலக்கு என்னாச்சும் எங்களுக்கு வேணும் அப்படின்ற காங்கிரஸ் நிக்கிறதா சொல்றாங்க. என்ன போயிட்டு இருக்கு? ஏன் இந்த இழுபறி? இல்ல, ஒரு இழுபறி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எல்லா கட்சியுமே பெண்டிங் தான் இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சியோ, எல்லா கட்சிக்குமான ரிசல்ட்ஸ் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. சீட் ஷேரிங் இன்னும் ப்ராப்பரா முடியலன்றதை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த அடிப்படையில உங்களுக்கு காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த வகையிலும் முரண்பாடு இல்லை. நீங்க கூட்டணி முரண்பாடோட நீங்க இருந்தாதான் நீங்க சீட் ஷேரிங்ல பிரச்சனை சொல்ல முடியும். காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா தலைவர் ராகுல் காந்தியை பிரதமராக்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். முதல்ல இந்தியாவிலேயே காங்கிரஸ் கட்சியை தாண்டி ஒரு மாற்று கட்சியில் இருக்கிற தோன்றிய சிந்தனை அவர் மட்டும்தான் வந்தது. 2வது இந்தியா கூட்டணிக்கான விதையை விதைத்ததும் முதலில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால நீங்க திமுக காங்கிரஸுக்கும் எந்த வகையிலும் முரண்பாடும் கிடையாது. இது ஒரு கொள்கை கூட்டணியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில உங்களுக்கு இந்த சீட் ஷேரிங்னு ஒரு பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்ன நான் சொல்றேன், எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு உடல்நிலை சரியில்லாம இருக்குது. அதனால இங்க டெல்லிக்கு போன லிஸ்ட்ல கையெழுத்து வாங்குறதுல லேட் ஆகுது. வேற எந்த காரணமும் கிடையாது. அவரை ரீச் பண்றதுல சில சிக்கல்கள் இருக்கு. அது அவரை பார்த்து முடிச்ச உடனே அடுத்தபடியாக உடனடியாக பேச்சுவார்த்தை, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சீட் ஷேரிங் முடிச்சு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திங்கட்கிழமை எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 2 நாள் வந்துடும். கூட்டணி முடிவு பண்ற இடத்துல நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பிறந்தங்க சொல்றாரு. எல்லாமே மேலிடம் பாத்துக்குவோம், மேலிடம் தான் முடிவு பண்றதா இல்லைன்னு சொல்றாரு. அந்த மேலிடத்துல யாருமே வரலையே, வந்தா ஈஸியா இது இவ்வளவு இருவழி தேவையில்ல, ஈஸியா முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, உங்களுக்கு முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது திரு கே. சலரி தலைவராக இருந்தார். அன்னைக்கு முகுல் வாஸ்னிக் வந்திருந்தார். முகுல் வாஸ்னிக் தான் அகில இந்திய பொறுப்பாளராக அறிவாலயம் வந்திருந்தார். நேரு அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தை கொடுத்து முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் டெல்லியிலிருந்து யாரும் வரலன்னு சொல்ற ஒரு வாதத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கும் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள், திரு முகுல் வாஸ்னிக் அவர்கள் இன்னைக்கு திமுக தலைமையோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இங்க இல்லைன்றதை நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிறேன். நான் அதனால இன்னும் எழுதி வச்சுக்கோங்க. 2-3 நாளுக்குள்ள இந்த சீட் ஷேரிங் வெளிப்படையாக வரப்போகுது. எல்லாம் பார்க்க தான் போறோம் நம்ம. ரைட். தமிழ்நாட்டை தவிர்த்து இப்போ அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா கூட்டணி ரொம்ப வலுவா இருக்கிறதா சொல்லப்படுது. சீட் ஷேரிங்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. மாநாடு வைக்கிறாங்க. பீகார்ல பாட்னால மாநாடு நடந்துட்டு இருக்கு. இங்க ஒரு கூட்டணி ரீதியா ஒரு நகர்வை பார்க்க முடியல. இன்னும் தொகுதி பங்கீட்டு அளவுல தான் இருக்கு. இன்னும் அதை தாண்டி ஒரு நகர்வுக்கு போலியோ அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, உங்களுக்கு எந்த மாநிலங்கள்ல போக்கஸ் முதல்ல பண்ணணுமோ அதுல காங்கிரஸ் கட்சி போக்கஸ் பண்ணுது. நீங்க பஞ்சாப், ஹரியானாவுடைய நிலை தமிழ்நாடு நிலை கிடையாது. உங்களுக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை 2014 சரி, 2019 சரி, பிஜேபி எவ்வளவு சீட்ல வெற்றி பெற்றா நமக்கு தெரியும்.
குறிப்பாக யூபியில 80 சீட்ல 63 சீட் ஜெயிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி நிலை தமிழ்நாட்டில். அப்போ வட இந்தியாவில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை அதிகமாக இருக்கிறது. அதனால சமாஜ்வாதி கட்சி கூட கூட்டணிக்கு போறதோ சீட் ஷேரிங் கொடுக்கறதுக்கான முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அதே மாதிரி ஆம் ஆத்மிக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. அப்போ மற்ற மாநில சுமூகமாக முடியக்கூடிய மாநிலங்கள் கொஞ்சம் பொறுமையா பண்ணலான்ற மாதிரியான கூட ஒரு பார்வை இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் கொஞ்சம் சுலவாக தான் நடக்குது. ஆனா அதுக்காக முரண்பாடு இருக்குன்னு புரிந்து கொள்ளக்கூடாது. ஆனா உங்களுக்கு வட இந்தியாவில் நீங்க வேகமா ஆம் ஆத்மி கூட சீட் ஷேரிங் பண்ணி முடிச்சது ஒரு வெற்றிகரமான நகர்வாக நான் பாக்குறேன். ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். ஏன்னா அடிப்படையிலேயே ஆம் ஆத்மி கட்சி என்பது காங்கிரஸ் எதிர்ப்புல உருவான கட்சி. 2012-13 வாக்குல ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம் அண்ணா ஹசாரே தலைமையில் நடைபெற்ற பொழுது அதுல கிரண் பேடி அவர்களோ அல்லது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ இவங்கெல்லாம் சேர்ந்து கட்டமைத்த ஒரு இயக்கம் தான் வந்து இந்த ஊழலுக்கு எதிரான இந்தியா இயக்கம், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன். அந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் இயக்கத்தினுடைய அரசியல் ஒரு பிரிவாகத்தான் ஆம் ஆத்மி கட்சி உருவானது. அப்படி காங்கிரஸ் எதிர்ப்புல வளர்ந்த கட்சி காங்கிரஸுக்கு சொந்தமான மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகளை 2012 இருந்து தொடர்ந்து பிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. அதனாலதான் உங்களுக்கு வட இந்தியாவில் காங்கிரஸ் வெற்றி பெற முடியாமல் போனதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம். காங்கிரஸுடைய பாரம்பரிய மதசார்பற்ற ஜனநாயக வாக்குகளை இந்த ஆம் ஆத்மி கட்சி சிதறடிச்சாங்க. அதுதான் குஜராத்லயும் தோல்வி காரணம், அதுதான் ராஜஸ்தான்லயும் தோல்வி காரணம், அதான் மத்திய பிரதேஷ்லயும் பிரச்சனை, யூபிலையும் பிரச்சனை, டெல்லியிலும் பிரச்சனை, பஞ்சாப்லயும் பிரச்சனை, ஹரியானாலையும் பிரச்சனை. அப்போ உங்களுக்கு காங்கிரஸ் பலவீனம் ஆகி போச்சு, ஆம் ஆத்மியும் பலவீனமாயி இருக்குது. சில இடங்கள் ஆம் ஆத்மி ஆட்சிக்கு வர முடிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இதனால பிஜேபிக்கு ஸ்பேஸ் பெருசாயிருச்சு, அவங்க வெற்றி பெற முடிந்தது. இன்றைக்கு ஆம் ஆத்மியும் காங்கிரசும் சேர வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இருவரும் சேர்ந்து நிற்கிறோம். இன்றைக்கு காங்கிரஸ் எதிர்ப்பால் உருவான கட்சி இன்று காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறது. அப்போ என்ன புரிந்து கொள்ள முடிகிறது? 90களில் இருந்த காங்கிரசினுடைய யானை பலம் மீண்டும் காங்கிரசுக்கு கிடைக்க போகிறது. அப்போ நிச்சயமாக இந்த கூட்டணியை வைத்துக்கொண்டு பஞ்சாப்ல, ஹரியானால, டெல்லியில, உத்தரப்பிரதேஷ்ல, குஜராத்ல, ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேஷ்ல, ஏன் பீகார்ல ஒரு பகுதியில கூட நீங்க நிச்சயமாக பெரும்பான்மை வாக்குகளை, பெரும்பான்மை தொகுதிகளை வெற்றி பெற முடியும் என்ற ஒரு யதார்த்தமான நிலை உருவாகி இருக்கு. இப்போ சமாஜ்வாதிக்கு வரும். சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரசும் சேருவது எப்படி தெரியுமா? திமுகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டில் சேர்ந்து நிற்பது போல, பீகார்ல ஆர்ஜேடியும் காங்கிரசும் சேர்ந்து நிற்பது போல. அப்போ உங்களுக்கு யூபியில 45% ஓபிசி வாக்கு வங்கி இருக்கு. 45% ஓபிசி வாக்கு வங்கியில சரிபாதி 50%னா 25% வச்சுக்கோ, 20% இந்த 20-25% ஓட்டு விழுந்தாலும் கூட இந்த கூட்டணிக்கு அதன் மூலமாக 30 சீட்டு வர வைக்க முடியும். அது மட்டுமல்ல, 19% சிறுபான்மை சமூகம் சார்ந்த ஓட்டு, 19% இருக்கு மைனாரிட்டி ஓட்டு. அந்த 19%ல 17% இந்த கூட்டணிக்கு விழுந்து 2% உங்களுக்கு எம்ஐஎம் விழுந்தாலும் கூட உங்களால 35 தொகுதிகளை, 80 தொகுதிகள்ல 35 தொகுதிகளை உத்தரப்பிரதேச ஜெயிக்க முடியும். நான் இதுல தலித்துகளோட சேர்க்கவே இல்லை, புத்திஸ்ட் ஓட்ட நான் சேர்க்கவே இல்லை, கிறிஸ்டியன்ஸ் ஓட்ட நான் சேர்க்கவே இல்லை. இதை காங்கிரஸ் கட்சியினுடைய பாரம்பரிய வாக்குகளை நான் சேர்க்கல. நான் சொல்றது வெறும் சமூக, இந்த ஓபிசி சிறுபான்மை சமூகத்தினுடைய ஓட் பர்சன்டேஜ் மட்டுமே வச்சுதான் ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அப்போ யூபியிலே இந்த நிலைமை அப்படின்னா மற்ற மாநிலங்கள் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு வட இந்தியாவில நிலைமை மாறி இருக்கிறது. 2019 இருந்த நிலைமை இன்று கிடையாது. இன்றைக்கு முழுக்க சமூக நீதி சார்ந்து காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, நேற்று தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடி மாநாட்டில் மக்கள் எவ்வளவு பேர் கூடுனாங்கன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ இன்றைக்கு வட இந்தியாவில் பிஜேபிக்கு எதிரான மனநிலை நிலவுகிறது. அது சமூக நீதி சார்ந்து இருக்கிறது என்பது பெருமைமிக்க விஷயமாக தான் இருக்குது. தென்னிந்தியாவினுடைய சமூக நீதி கொள்கை வட இந்தியாவுக்கு காங்கிரஸ் கொண்டு சென்று விட்டது என்கிற ஒரு புரிதல் எனக்கு ஒரு பெருமிதத்தை கொடுக்குது. சார், இந்த தேர்தல் நேரத்துல ஒரு குளறுபடி நடக்கும், அது வந்து இப்ப பார்க்க முடியுது. இப்போ ராஜ்யசபா தேர்தலில் வந்து சில குளறுபடிகள் நடந்தது. சில கட்சி மாற்றங்கள், கட்சி ஆட்கள் வந்து மாற்றத்தை பார்க்க முடியுது. விஜயதரணி போனாங்க தமிழ்நாட்டுல இருந்து கூட. அந்த மாதிரி குளறுபடிகள் நடக்கும்போது அதை வந்து காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ இனிமேல் பாஜக வந்து இதை வந்து தீவிரமா எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையும் வரும். அதை வந்து காங்கிரஸ் எதிர்கொள்றதுக்குலாம் தயாரா இருக்காங்களா? இல்ல, நீங்க இந்த கட்சி தாவறது வந்து பொதுவாகவே எலெக்ஷன் வரும் பொழுது இங்கிருந்து அங்க தாவறதோ அங்கிருந்து இங்க தாவறதோ யதார்த்தமான ஒன்று. அதிருப்தியில இருக்கிறவங்க, இல்ல பேராசைப்படக்கூடியவங்க எல்லா கட்சியிலிருந்து கட்சி மாறிட்டு தான் இருப்பாங்க. இப்ப பிரச்சனை அதோட நிக்கல. நீங்க பிஜேபி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்கன்றது ஆழமா நம்ம பார்க்கணும். பிஜேபி உளவியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறாங்க மக்கள் மனசுல. அதாவது நீங்க வந்து அடுத்து பிஜேபி தான் சார் வரும், அடுத்து மோடி தான் வருவார் என்ற மாதிரியான சாமானிய மக்களுடைய குரல் கேட்கும் அளவுக்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. அது எப்படின்னா, முதல்ல ஊடகங்கள் மூலமாக அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த நினைக்கிறாங்க. நீங்க ஒரு நார்மலா நீங்க ஒரு ரேடியோ ஆன் பண்ணா கூட எலெக்ஷன் கமிஷனுடைய விளம்பரத்தை விட பிஜேபி விளம்பரம் அதிகமாக வரும். அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு விளம்பரம் வரும்ல, எலெக்ஷன் கமிஷன் வாக்காளர் அடையாள அட்டை பதிவு பண்ணுங்க விளம்பரம் வரும்ல, அந்த விளம்பரத்தோட மோடி விளம்பரம் அதிகமா வருது. அப்போ இவ்வளவு விளம்பரத்துக்கு காசு எது, பணம் எது? இல்ல எலக்ட்ரல் பாண்டு காசு தான் வச்சுக்கோங்களேன். அப்போ ஒண்ணு, ஊடகங்கள் மூலமாக, விளம்பரங்கள் மூலமாக, தனக்கு இருக்கிற பணபலத்தின் மூலமாக பிஜேபி
அடுத்து மோடி தான் வருவாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தை, உளவியல் ரீதியான எண்ண ஓட்டத்தை ஏற்படுத்தின நம்பர் 1. 2வது, ஆள் பிடிக்கிற வேலை. எந்த கட்சியில யார் அதிருப்தியா இருப்பாங்க, யார் பலவீனமா இருப்பாங்க, அவங்கள பார்த்து ஆள் பிடிச்சி தன் பக்கம் இழுக்க முடியுமா அப்படின்ற 2வது. 3வது, இடி அனுப்புறது, சிபிஐ அனுப்பிச்சு அந்த கட்சி எதிர்கட்சி மேல உள்ள ஒரு நம்பிக்கை மக்கள் இழக்கும்படி செயல்படுவது, அவங்கள வந்து கரையை அவங்க மேல பூசுவது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிஜேபி செஞ்சு அதன் மூலமாக தனக்கு வாக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறது. 4வது, கட்சியை உடைப்பது. சரத்பவார் கட்சியை உடைச்சிருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் அதிமுக உடைச்சிருக்கிறாங்க, அதே மாதிரி அவங்க ஆம் ஆத்மி உடைக்க போய் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, சிவசேனா உடைச்சாச்சு. அப்போ இந்த மாதிரி கட்சியை உடைச்சு எந்த கட்சி உண்மையான கட்சின்னு தெரியாம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அது கூட கூட்டணி போட்டு அதன் மூலமாக கிடைக்குமா அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி பல சித்து விளையாட்டுகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதனால உங்களுக்கு இந்த கட்சி தாவறதோ இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே ஏதோ பிஜேபியோ ஆக்டிவா இருக்கிற மாதிரி, வைப்ரண்டா இருக்கிற மாதிரி தோற்றத்தை அவங்க ஏற்படுத்தி, அவங்க இப்ப லைவ்லியா இருக்கிற மாதிரி தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. ஆனா பட் ஆக்சுவலி கிரவுண்டில் அது இல்லை. நான் இன்னைக்கு சொல்றேன், யூபியிலயோ அவங்க வலுவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் சொல்லக்கூடிய மாநிலங்கள், எங்களை கோட்டைன்னு சொல்லக்கூடிய யூபியிலயோ, பஞ்சாப்லயோ, ஹரியானாலயோ, ராஜஸ்தான்லயோ, குஜராத்லயோ, மத்திய பிரதேஷ்லயோ கூட இன்னைக்கு சரி பாதி தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வரும் என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. நான் சொன்னேன் 80 தொகுதிகளில் நீங்க 40 சீட்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலே, யூபியில சரிபாதி காலி பண்ணிட்டீங்கனாலே அது பிஜேபிக்கு சரிவு தானே சார். 63 சீட்டு தான் உச்சம். நீங்க 63ல இருந்து பிஜேபியை 53 கொண்டு வந்துட்டீங்கன்னா கூட போதும், அது இந்தியா கூட்டணி வெற்றி தான். அது எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அப்ப இதை நோக்கி தான் இந்தியா கூட்டணி சென்று கொண்டிருக்கிறதுன்றதுல யாருக்கு இந்த மாற்று கருத்து இருக்கா? சார், இப்ப பாஜகவில் வந்து தேர்தல் வேட்பாளர்களா அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு தேர்தல் நோக்கி வந்து மூவ் பண்றதா தான் தெரியுது. இப்ப மோடி வந்து பல மாநிலங்களுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு அப்படின்னும் போது தன்னோட ஃபேஸை காமிக்கணும் அப்படிங்கிறதாச்சும் போராட்டம் நம்ம வச்சுக்குவோம். ஆனா அப்படி இருக்கும்போது இந்தியா கூட்டணியில இருந்து இந்த தலைவர்கள்லாம் எப்போ வந்து பல மாநிலங்களுக்கு சென்று போயிட்டு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது, பொதுக்கூட்டங்கள் போறது, அந்த மாதிரி வேலைகளை ஈடுபடுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது. சார், அதாவது முதல்ல இந்த பிஜேபி வேட்பாளர்கள் அறிவிக்கிறது என்பது அவங்க பலத்தை காமிக்கல, அவங்க பலவீனத்தை காமிக்குது. 38 கட்சி இருக்கிற கூட்டணின்னு மோடி சொல்றாரு, பிஜேபி சார்ந்தவங்க சொல்றாங்க. 38 கட்சியில நிதிஷ்குமாரோடைய ஐக்கிய ஜனதா தளத்தை தவிர மீது எல்லா கட்சியும் லெட்டர் பேட் கட்சி, இல்ல ஜாதி கட்சி, இவங்கெல்லாம் ஒரு கூட்டணியை முதல்ல அட்ரஸ் இல்லாத கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்துக்கிட்டு நாங்க மெகா கூட்டணி பேசுறது முதல்ல காமெடியா இருக்கு. அதால அவங்க வேட்பாளர் அறிவிக்கிறது பலத்தினால் அல்ல, பலவீனத்தினால தான் புரிஞ்சுக்கணும். அண்ட் 3வது, இப்போ நீங்க கேட்டீங்க எப்போ சேர போறோம், எப்போ முன்னா நிக்க போறோம்னு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். எங்க தலைவர் ராகுல் காந்தி இப்போ உங்களுக்கு குவாலியர் வழியாக நடந்து வந்து கொண்டு மத்திய பிரதேசம் இருக்கார். மார்ச் மத்திக்குள்ள மும்பை வந்து அடைந்துருவார். மார்ச் மத்தியில மும்பையில பாரத் ஜோடோ நியாய யாத்ரா முடிய போகிறது. அது முடிகிற அன்னைக்கு அந்த நிகழ்வுல அனைத்து கட்சிகளும், இந்தியா கூட்டணி சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே மேடையில நிற்பதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. அதன் பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதன் தலைவர்கள் சென்று இதே மாதிரி மாநாடுகள் மூலமாக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார்கள். அப்போ நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் 15ல இருந்து ஏப்ரல் 15க்குள்ள இந்த ஒரு மாசம் தான் எலெக்ஷன் பீக் சீசன். இந்த ஒரு மாசம் நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதுதான் எலெக்ஷன்ல வெற்றி பெற போகிறது. அப்ப இந்த ஒரு மாசத்துல இந்த தலைவர்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போயிட்டு மாநாடுகள் மூலமாக, பிரச்சாரங்கள் மூலமாக பேசுவதன் மூலம் இந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். சரிங்களா? இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய அஜெண்டாவாக என்ன இருக்க போகுதுன்னா, வட இந்தியாவுக்கு குறிப்பாக சமூக நீதி என்கிற, சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற ஒரு குறிக்கோளை வச்சுதான் நாங்க நகர்கிறோம். தென்னிந்தியாவுக்கு மாநில சுயாட்சி என்கிற குறிக்கோள் அடிப்படையில் நகர்கிறோம். அப்ப இந்த 2 அஜெண்டா அடிப்படையில தான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியும் நான் கட்டமைக்கிறோம். நாங்க வரக்கூடிய தேர்தல் வாக்குறுதி மேனிஃபெஸ்டோல இந்த 2 தீம் வச்சு தான், இந்த 2 தீம் செட் பண்ணி தான் ஒட்டுமொத்த தேர்தல் வாக்குறுதியும் இருக்க போகிறது. பதிவு பண்ணிக்கிறாங்க. சார், ராகுல் காந்தி வந்து பாதயாத்திரை போகும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பேசுறாரு. அந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் வெவ்வேறு மாநிலங்கள்ல போயிட்டு பேசும்போது வந்து பல வகையான தாக்கம் ஏற்படும் நிறைய சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பாதயாத்திரை கூடிய சீக்கிரம் முடிய போகுது, மார்ச் 20 முடியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி ராகுல் காந்தி அவர்களோட ஒரு பிளான் எப்படி இருக்கும், அவரோட மூவ் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? அதுதான் நான் சொன்னேன். இப்போ தலைவர் ராகுல் காந்தி முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கிடையாது. அவர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வழிகாட்டியாக இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ தலைவராக திரு மல்லிகார்ஜுன கார்கே தான் இருக்கிறார். அப்போ நீங்க அவர் தலைமையில என்ன நடக்க போகுதுன்னா, அனைத்து மாநிலங்களையும் போயிட்டு நீங்க வந்து அபிஷியலா இருக்கக்கூடிய பிரச்சாரங்கள் நடைபெற போகுது. அபிஷியலான மாநாடுகள், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே மேடையில் கைகோர்த்து நிற்பது போன்ற அந்த மாதிரி நிகழ்வுகள் நீங்க பார்க்க தான் போறீங்க. எல்லா மாநிலங்களையும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடக்க போகுது. வடகிழக்குல இருந்து உங்களுக்கு வந்து மேற்கு வரைக்கும் நடக்க போகுது. அப்போ இது ஒரு வெற்றிக்கான நம்பிக்கையை மக்கள் மனசுல எழுப்பும். ஆனா இவரு தலைவர் ராகுல் காந்தி என்ன பிளான் வச்சிருக்காருன்னு கட்சி மூலமா அந்த தகவல் அடிப்படையில் அவர் இதே மாதிரியான மக்களிடம் கலந்து பேசுவது, மக்களிடம் உரையாடுவது, நாட்டில் உள்ள பிரச்சனைகளை வெளியில கொண்டு வருது, குறிப்பாக வேலையின்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறி இருக்கிறது இந்தியா. நேற்று கூட நீங்க படிச்சிருப்பீங்க, பாலியல் வன்கொடுமையில ஒரு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்
ஸ்வீடனா ஸ்பெயின் நினைக்கிறேன், நாட்டு பெண்ணை வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. அப்போ நீங்க இது வந்து உலக அமைப்புகள் தொடர்ச்சியா சொல்லுகின்ற விஷயம். இது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்தியா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடாக மாறி இருக்கிறது, யாரும் இந்தியாவுக்கு போகாதீங்கன்னு எல்லாரும் சொல்லுது. அப்போ 70 ஆண்டு கால வரலாறுல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இந்தியா கேவலமான நிலைமையில இருக்கு. இதுதான் உண்மை. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு 14% அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலையின் அதிகரித்து இருக்கிறது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தற்கொலைகள், வேலை இல்லாதனால நடக்கின்ற தற்கொலைகள் அதிகமா இருக்கிறது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் பெண்களின் கல்வி குறைந்திருக்கிறது. பர்சன்டேஜ் HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பெண்களின் கல்வி குறைந்திருக்கிறது. எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு, பாகிஸ்தானை விட இந்தியா பின்னாடி ஊட்டச்சத்து குறைபாடு. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்தியா இன்னைக்கு இருக்குது. இதெல்லாம் பூசி மழுப்பி மறைச்சு பச்சை பொய்ய சொல்லிக்கிட்டு இந்தியா வளருது அப்படின்னு சொல்றாங்களே. இவங்க சொல்ற ஜிடிபி, இந்தியா 3வது பொருளாதாரம்னு சொல்றாங்க சார். ஆனா IMF வேர்ல்டு பேங்க்கும் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. நீங்க ஜிடிபி கணக்கீடு முறையே தப்புன்னு சொல்லிட்டாங்க. சரி, IMF வேர்ல்டு பேங்க் சொல்றது தப்புனா, பிரதமரனுடைய பொருளாதார ஆலோசகராக இருந்த அரவிந்த் சுப்பிரமணியம் இவங்க ஜிடிபின்னு சொல்ற நம்பரே ஒரு ஃப்ராடுலண்ட் நம்பர், அது அப்படி கணக்கு போடக்கூடாது, இவங்க தப்பான நம்பரை காமிக்கிறாங்க. அப்படி தப்பான நம்பரை காமிப்பது மூலமாக சில உண்மையை மறைக்க நினைக்கிறாங்க. அவங்க பொய் சொல்றாங்கன்றத பிரதமருடைய எக்கனாமிக் அட்வைசர் சொல்றாரு. ரகுராம் ராஜன் வெளியில போயிட்டாரு, உர்ஜித் பட்டேல் வெளியில போயிட்டாரு, அரவிந்த் பனகர் வெளியில போயிட்டாரு, அரவிந்த் சுப்பிரமணியம் வெளியில போயிட்டாரு, அறிவாளிகள் வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு அஜித் தோவலும் விவேக் தேபராயும் தான் இருக்காங்க அவங்க கூட. இந்த 2 பேருமே வந்து அடிப்படை சங்கிகள். இவங்களுக்கு நாடு நாசமா போனாலும் கவலை இல்லை. இவங்களுக்கு வந்து மோடியை புகழ்ந்துட்டு இருக்கணும்ன்றதான் அஜித் தோவலுக்கும் விவேக் தேபராய்க்கும் வேலையா இருக்கு. அப்போ இந்த நிலைமையில தான் இந்தியா இருக்குது இன்னைக்கு. அப்ப அந்த அடிப்படையில இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது. அதுக்காக தலைவர் ராகுல் காந்தி எல்லா சமூக மக்களிடம் பேசுகிறார், எல்லா துறை சார்ந்த வல்லுநரிடம் பேசுகிறார். அது மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே சார், இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி வந்து தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்ட நகர்வுகள் காங்கிரஸ் சார்பாக என்ன மாதிரியான நகர்வுகள் இருக்கும், செல்வ பெருந்தகையார் அவர்கள் என்னென்ன பிளான் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி சில விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது. ஆமா, இப்ப நீங்க தொகுதிகள் முடிவானதுக்கு பிறகு வேட்பாளர் அறிவிப்பு போறோம். அதன் பிறகு கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போவாங்க. எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி முக்கியமான ரோல் பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா முறையும் தேர்தல் வாக்குறுதி எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா துறை சார்ந்து இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு விவசாயத்துறை, நீர்வளத்துறை, கல்வித்துறை இப்படிதான் இருக்கும். இந்த முறை எப்படி நாங்க பிளான் பண்றோம்னா, இது இல்லாம மாநில வாரியாக ஒரு பட்டியல் வெளியிடுறதுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கு. எங்களுடைய தேர்தல் அறிக்கை குழு தலைவராக திரு பாசிதவன் தான் இருக்கிறார். இப்போ தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஆன தேவை என்ன என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் ஒரு பட்டியலை போட போறோம் இந்த முறை நாங்கள் தேர்தல் அறிக்கை. அப்போ இந்தியாவின் கூட்டாட்சியை கொண்டாடும் வகையில் அது இருக்க போகிறது. இந்த தேர்தல் அறிக்கையை பயன்படுத்த வைத்துக் கொண்டு எங்க தலைவர்கள் எல்லாம் அந்த தொகுதிக்கு போய் பிரச்சாரம் பண்ண போறாங்க. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் சென்னை, திருவள்ளூர் தொகுதியிலிருந்து கன்னியாகுமரி தொகுதி வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்வதற்கான திட்டங்கள் இருக்கின்றன. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஊடகத்துறை வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எலெக்ஷன் கமிட்டி, தேர்தல் கமிட்டியும் வந்து கொஞ்ச நாள் வந்து லிஸ்ட் வந்துடும். ஸோ தேர்தல் கமிட்டியில் எந்தெந்த தொகுதிகள் யாரெல்லாம் பொறுப்பாளராக இருக்க போறாங்கன்ற பட்டியல் வர 2 நாள் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரியான வேலைகள் வந்து உங்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. ஸோ கூட்டணி கட்சிக்கு ஒத்துழைச்சதன் மூலமாக எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்யறதுக்கு தயாராகிட்டோம். ரைட். கூட்டணி குறித்தும் இந்த இப்போ நிலவிட்டு இருக்கிற சூழல் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ.